நம்முடைய மகிழ் உரை குறை ஒன்றும் இல்லை, பேசும் பூங்காற்று. தலைவர் எதுகையோடு பேசினார் இல்லைங்களா? எப்பவுமே பூங்காற்று வீசும், இன்னைக்கு பேச வந்திருக்குது அப்படின்னு. அவங்களை பற்றி ஒரு தனிச்சிறப்பான அறிமுகம். என் விகடன் மற்றும் அவள் விகடன் அதில் விருதுநகர் மாவட்ட சிறப்பு தொகுப்பாளராக இருக்காங்க. சக்தி விகடனில் அருளோசை நிகழ்வில் ஆன்மீக உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க. விருதுகள் இந்த பேசும் பூங்காற்று எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பட்டிமன்றங்களுக்கு மேல் பேசியதற்காக தினத்தந்தி குடும்ப மலரில் அட்டை படத்துடன் சாதனை பெண்மணி விருது கொடுத்து பேசும் பூங்காற்று அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பட்டங்கள் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி சார்பில் பேசும் பூங்காற்று பட்டம், திருவாரூர் காந்தி காமராஜர் அறக்கட்டளை சார்பில் கல்வி அரங்க ஜான்சி ராணி பட்டம், ஜேசிஐ ராஜபாளையம் சார்பில் அன்பின் ஆதிரை பட்டம். இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இவங்க இப்போ நம்ம ரெகுலராக டிவியில் பார்க்குற சாலமன் பாப்பையா மற்ற எல்லா மிக முக்கியமான நடுவர்கள் மேடையில் இவங்க ஒரு பேச்சலாராக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் 1000 பட்டிமன்றம் பேச முடியும். அப்படியா மனவளக்கலை பேராசிரியரா? மகிழ்ச்சி. மனவளக்கலை பேராசிரியரும் கூட. அப்போ பேசுறது இன்னும் பெரிய விஷயமே இல்லை. நன்றி. அவர்களை இந்த குறை ஒன்றும் இல்லை என்ற தலைப்பில் சிந்தனை உரையளிக்க உங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு விஷயம் மறந்துட்டேன், உங்களையெல்லாம் வரவேற்கவே இல்லை, வரவேற்புரையில் கீழே உட்காந்தப்புறம் தான் ஞாபகம் வருது. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ப்ரோக்ராம் நடத்த முடியாது. ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்க. உங்கள் அனைவரையும் ஒரு பெரிய கரவொலியோடு வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சிறுக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். ஆரணி நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் சங்கம் நடத்துகின்ற இந்த அற்புதமான குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான விழாவை மிக அழகாக தொடங்கி வைத்து வரவேற்புரை அளித்த செயலாளர் திரு எஸ் சரவணராஜ் சார் அவர்களே, மிக சுருக்கமான ஒரு தலைமை உரையை வகுத்து தந்த தலைவர் திரு ஏஎஸ் குமார் சார் அவர்களே, நன்றியுரை நவிழ இருக்கிற திரு வடிவேல் என்ற முருகன் சார் அவர்களே, இந்த விழாவிற்கு என்னை தொலைபேசியிலே அழைத்து இங்கே பேசுவதற்கான வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் அருண் அவர்களே, காலையிலே ரத்னகிரி முருகனை தரிசிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மதிப்பிற்குரிய சகோதரர் தியாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே இந்த விழா மிக சிறப்பாக நடப்பதற்கு தாங்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய மாநில இணை செயலாளர் திரு பி நடராஜன் சார் அவர்களே, முன்னாள் தலைவர்கள் திரு பி அப்பால்ராஜ் சார் அவர்களே, சி மோகன்ராஜ் சார் அவர்களே, மளிகை சங்க தலைவர் திரு நடராஜ முதலியார் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு தோளோடு தோள் நின்று ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிற பெரியோர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்வு முடிந்தவுடன் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் சிரிக்கவும் மகிழ்விக்கவும் வந்திருக்கிற இனிய சகோதரர்கள் திரு அமுதவாணன் அவர்களே, திரு KPY பாலா அவர்களே, திரு சரவடி சரவணன் அவர்களே, திரு கோதை சந்தானம் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சொன்னால் எங்கள் ஊரில் எல்லாம் கை தட்டுவாங்க. இது வேண்டாத விருந்தாளி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி. அதான் அவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, அவங்கள பேச சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த விழாவுக்கு இவங்க குடும்ப விழா அப்படின்னு போட்டிருந்துறாங்க. என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு விழா எடுக்கிறதே ரொம்ப பெரிய சிரமம். உண்மையா இல்லைங்களாங்க? இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு விழா எடுக்குன்னாலே எவ்வளோ பெரிய சிரமம். அவள் வந்தால் நான் வரமாட்டேன். போன கல்யாணத்தப்ப அவளுக்கு ஒரு சேலை எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் நல்ல சேலையாகவே அமையலை. அவள் என்னைய பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனான். இவன் எனக்கு மரியாதையே கொடுக்கல, சாம்பாரை கம்மியாக ஊற்றுனான்.
எவ்வளவு பிரச்சனைகள், ஒரு குடும்பத்து உறுப்பினர்களை ஒன்று திரட்டுவதற்குள்ளேயே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களையும் ஒரு குடையின் கீழ் குடும்ப விழாவாக அமைத்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட இது 25வது வருடம் நெருங்கிருச்சுன்னு சொல்றாங்க. வெள்ளி விழாவை தொட்டு இருக்கிறீர்கள் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒற்றுமையும் அக்கறையும் பொறுப்பும் இதிலே மறைந்து இருக்கிறது. அதனால தான் இந்த சங்கம் இவ்வளவு பெரிய வெற்றி நடையை கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். அது நான் ராஜபாளையத்திலேருந்து வர்றேன். நான் ஏன் உங்களை திரும்ப திரும்ப கைத்தட்ட சொன்னேன்னா, நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பயணம் செய்து உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்ப்பதற்காக, உங்களோட பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா உற்சாகமாக கைத்தட்டி கேட்டால் தான் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஊரில் போய் சொல்லுவேன்ல, எங்கள் மாமியார்ட்டெல்லாம் சொல்லுவேன், நீங்களாம் என்னைக்காவது என் பேச்சை கேட்குறீங்களாமா? ஆனால் ஆரணியில் அவங்களாம் என் பேச்சை எப்படி கேட்டாங்க தெரியுமா அப்படிமே. அப்படி சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, அது வேறு விஷயம். உன் பேச்சையெல்லாம் கேட்பாங்களாக்கும் இந்த ஊரில் அப்படிம்பாங்க. அது மாமியார்களே அப்படி தானே இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறக்கூடாது. அப்போது அவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறீர்கள். எங்கள் பக்கத்து ஊரில் தான் ஆண்டாள் நாச்சியார் இருக்கிறாங்க. அவங்க ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க திருப்பாவையில், கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இதயங்கள் எல்லாம் கூடி இருக்கிறதோ அங்கே மனம் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் அத்துணை பேரும் இங்கே கூடி இருக்கிறீர்கள். இந்த மாலை பொழுதும் உங்கள் மனமும் எப்போதும் குளிர்ந்தே இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியாரையும் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த டீ கொடுக்குறவர் 2 வேண்டுகோள் கூட சொல்லலாம். நம்ம டீ கொடுக்குறவர் அதோட நிப்பாட்டிக்கிட்டா நல்லது. ஏன்னா கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் கப்பை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்படி கைத்தட்டுவாங்க? கைத்தட்டுங்க அப்படின்னு அப்படி தூக்கி காமிக்கிறாங்க, வேற தட்டுறேன் நீ பாட்டு பேசு அப்படின்னு. அதனால இனிமே வருபவர்களுக்கு டீ அனுமதி கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இன்னொன்று, இந்த தேவர்கள் மாதிரி மேலே இருக்கிறாங்களே, மேலேருந்து மலர் தூவுகிற தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அந்த குட்டி பசங்க பாவம், அவங்களுக்கு புரியவும் செய்யாது இல்லையா? அவங்களுக்கு அந்த சிங்சாங் மாதிரி பேசினா புரியும். நான் போக போகிறேன் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னா சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பேச்சை அவங்களுக்கு எப்படி புரியும்? அந்த சோட்டா பீம்லாம் அப்படி உட்காந்து பார்க்குறாங்க. சோட்டா பீம்லாம் ஒரு குட்டி பையன் லட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். டிண்டுன் ஆண்டியா, அந்த ஆண்டி பேர், அந்த ஆண்டிகிட்ட இருந்து லட்டா வாங்கி சாப்பிட்றான். ஏன்டா லட்டா வாங்கி சாப்பிட்டேன்னா, லட்டா சாப்பிட்டா வீரம் வரும் அப்படிங்கிறான். லட்டா சாப்பிட்டா சுகர் தானங்க வரும், வீரம் எப்படி வரும்னு தெரில. இந்த குழந்தைகள் அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க. அதனால அவங்கள கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு சொன்ன உடனே அமைதியாயிட்டாங்க. உண்மையிலே ஒரு பெரிய கைதட்டல் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. சில ஊர்லெல்லாம் சொன்னோம்னா, நீ எங்கேயோ இருந்து வந்து பேசுவ, நாங்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, நீ சொன்னால் நாங்கள் கேட்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்ல தொடங்கும் போதே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் ஓடி போய் ஆளுக்கு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் பெற்றவர்கள் பிள்ளைகளை எவ்வளவு அழகாக வளர்த்திருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த தாய்மார்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். பிள்ளைங்க நல்லா அடக்கொடுக்கமாக வளர்த்துருக்குறீங்க. இப்படிதான் வளர்க்கணும். நீங்கள் அடக்கொடுக்கமாக இருக்கீங்களான்னு தெரில, பிள்ளைங்களையாவது அடக்கொடுக்கமாக வளர்த்துருக்குறீங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தானே குடும்ப விழா நடத்துகிறாங்க. ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடத்துகிறாங்க? அப்போ தான் ஒரு தடவை தான் உங்களெல்லாம் ஒன்று சேர்க்க முடியும். வாரம்னா நீங்கள் யாரும் வரமாட்டீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறதே 4 மணின்னு வச்சா நீங்கள் எல்லாரும் 6 மணிக்கு வந்து சேர்றீங்க. அப்போ எப்படி குடும்ப விழாவை நம்ம அடிக்கடி வைக்கிறது? வருஷத்துக்கு ஒரு தடவை என்னத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு அனுப்புவோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையும் இந்த அன்பும் இந்த பொறுப்பும் என்றைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும். ஏன்னா ஒற்றுமை தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு ஒரு நாள் வண்ணங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. வண்ணம்னா தெரியும்ல, கலர்ஸ், அதுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒயிட் கலர் சொல்லுது நான் தான் உலகத்திலே சிறந்தவன், எந்த நாட்டுக்கடையில் சண்டை வந்தாலும் சமாதானத்துக்கு என்னைய தான் காமிப்பாங்க, நான் தான் சிறப்பு அப்படின்னது. பச்சை கலர் சொன்னிச்சு அப்படிலாம் கிடையாது, இந்த உலகமே நல்லா இருக்கணும்னா செல்வ செழிப்பா பசுமையா இருக்கணும், அதனால பச்சை தான் சிறப்பு. சிகப்பு சொல்லியிருக்கு, அப்படிலாம் இல்லை, எல்லா மனிதனும் உயிர் வாழணும்னா ரத்தம் இருந்தால் தான் வாழ முடியும், ரத்தத்தின் நிறம் சிவப்பு, நான் தான் பெருசு. கருப்பு சொல்லியிருக்கு, ரொம்ப பந்தா பண்ணாதீங்கடா, தலைக்கு மேலே யாருக்காவது வெள்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, காசெல்லாம் செலவழித்து கருப்பாக மாற்றுவாங்க, நான் தான் சிறப்பு. நீலம் சொல்லியிருக்கா, அப்படிலாம் சொல்ல முடியாது, கடல் வண்ணம், கண்ணன் வண்ணம், ஆகாய வண்ணம் எல்லாமே நான் தான் சிறப்புன்னு ஒன்று ஜடையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்திருக்குது. திடீர்னு ஒரு இடி இடிச்சிருக்கு. இடி சத்தம் கேட்ட உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த வண்ணங்கள் எல்லாம் ஒன்று இருக்க கட்டி பிடிச்சிருச்சு. கட்டி பிடித்த உடனே அது அப்படியே வானவில்லாக மாறியது. அப்போதுதான் விழுந்த மழை துளி சொன்னது, நீங்கள் ஒவ்வொருவரும் அழகுதான், ஆனால் ஒற்றுமையாக இருக்கும்போது வானவில் என்கின்ற பேர் அழகோடு திகழ்கிறீர்கள் என்று சொன்னது.
நீங்கள் எல்லாருமே பேரழகோடு திகழ்கிறீர்கள். காரணம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பம் என்கின்ற ஒரு ஒற்றுமையான அமைப்பு உங்கள் முகங்களில் பிரதிபலிக்கிறது. இது என்னைக்கும் தொடர்ந்து இருக்கணும். ஏன்னா அரிசி என்பது நகத்தை விட சிறியது. அரிசி என்பது நகத்தை விட சிறியது, அதுதான் இந்த ஜகத்தை விட பெரியது என்று ஒரு கவிஞன் சொன்னான். அப்படி ஒரு சிறப்பான அரிசியை உற்பத்தி செய்வதும் விற்பனை செய்வதுமான ஒரு அழகான சங்கத்தை, பொதுமக்களுக்கு பயன்படுகிற ஒரு உற்பத்தியை செய்து கொண்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்போடும் நல்ல வளமோடும் நல்ல அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொருத்தர் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரிசி, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் பேர் எழுதியிருக்குன்னு, அதே மாதிரி விற்கப்படுகிற ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு வியாபாரியின் உழைப்பும் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் சொல்லப்படாத உண்மை. எங்கெங்கோ இருக்கிற நெல்லை அரிசியை ஒன்று சேர்த்து எல்லா பாகங்களுக்கும் அனுப்பி வைத்து வயிற்று பசித்து இருக்கிற இந்த வியாபாரம் நன்றாக பல்கி பெருக வேண்டும் என்று இறையருளை வேண்டி, அன்னைக்கெல்லாம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க, தமிழ் சங்கம் வச்சு. இன்னைக்கு வியாபாரிகள் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கிற அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நல்ல மனசு வாழ்க. அன்னைக்கெல்லாம் புலவர்களை எல்லாம் பாரி வள்ளல்கள் தான் ஆதரிப்பாங்க. இன்னைக்கு எங்களை மாதிரி புலவர்களை எல்லாம் வியாபாரி வள்ளல்கள் நீங்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த தலைப்பு குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தலைப்பு நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் நினைப்பீங்க குறை ஒன்றும் இல்லை அப்படின்னா அது ஒரு பாடல் இல்லையா? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ற பெருமாள் பாட்டை பற்றி எதாவது சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அது கிடையாது. ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய பாட்டு, அதுக்காகவும் இந்த தலைப்பை கொடுக்கல. எம்எஸ் அம்மா தன்னுடைய காந்த குரலில் பாடிய பாடல்களில் இது ரொம்ப முக்கியமான பாடல், அதுக்காகவும் இந்த தலைப்பை கொடுக்கல. இந்த தலைப்பு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்த தலைப்பு, அதனால தான் கொடுத்தேன். இந்த தலைப்பில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குறை ஒன்றும் இல்லை தானாங்க. குறை அப்படிங்கிறது என்னது? ஒரு எதிர்மறை வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தை. குறை அப்படிங்கிறது கடைசி வார்த்தை எடுத்துக்கோங்க, இல்லை. இதுவும் நெகட்டிவ் வார்த்தை தானே. ரெண்டு நெகட்டிவ், குறை இல்லை என்கின்ற இரண்டு எதிர்மறை வார்த்தையை ஒரு வார்த்தை நேர்மறையாக்குகிறது. அந்த ஒன்று எது என்றால் ஒன்று தான். குறை ஒன்றும் இல்லை என்கின்ற அந்த ஒன்று உள்ளே வந்து உட்கார்ந்தவுடன் இரண்டு எதிர்மறை நேர்மறையாக மாறுகிறது. அந்த ஒன்று நம் வாழ்க்கையில் எது என்பதை இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம எப்போ பார்த்தாலும் வெக்ஸா இருக்கிறோம், டென்ஷனா இருக்கிறோம், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கும். அப்ப அதை சரி செய்கின்ற ஒன்று எது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்காக சீரியஸா பயங்கரமா பிளேடெல்லாம் போட்டு கொன்றுவேன்னு நினச்சி பயப்படாதீங்க. ஒவ்வொருத்தங்களும் உசுரை கையில் பிடிச்சி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல அற்புதமான மனிதர்கள். நான் பார்த்த வரைக்கும் நிறைய சங்கங்களில் பேசியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான பொறுப்பை ரொம்ப மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அருண் சார் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எங்கே வர்றோம் எப்படி வர்றோம் அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணார். தியாகராஜன் சார் காலையில் கரெக்டாக ரிசீவ் பண்ணி கோயிலுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு போனார். மத்தியானம் ஒருத்தர் வந்தார், அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். இங்கே வந்தால் தலைவர் செயலாளர். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான பணியை ரொம்ப சிறப்பாக செய்வதால் தான் ஒரு விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அதைத்தான் வள்ளுவன் சொன்னான், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எந்த ஒரு இடத்துலையும் வேலை பார்க்குற ஆட்கள் கரெக்டாக அமையணுங்க. அப்படி அமையலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கான ஆளை கரெக்டாக நம்ம தேர்வும் செய்யணும். ஒரு பையன் ரொம்ப நாளாக பூக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை திடீர்னு பிடிச்சி பட்டாசு கடையில் வேலை பார்க்க விட்டாங்க. அவன் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். சாயந்தரம் ஆனவனை என்ன பண்ணிட்டான், படக்குன்னு தண்ணி அள்ளி எல்லா பட்டாசுலையும் தொளிச்சு வச்சிட்டான். ஏன்னா அவன் பூக்கடையில் வேலை பார்க்கும்போது சாயங்காலம் தண்ணி அள்ளி தொளிச்ச பழக்கம், அதை அப்படியே பண்ணிட்டான். டீ கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு 2 நாள் பூச்சி கொல்லி மருந்து கடையில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து தம்பி எலி மருந்து கொடுப்பான்னு இருக்காரு. அண்ணாச்சி இங்கேயே சாப்பிடுவீங்களா இல்லை பார்சலா அப்படின்னு இருக்கான். அவன் டீ கடையில் வேலை பார்த்தவன் இங்கே சாப்பிட்றீங்களா பார்சலான்னு கேட்டே பழக்கப்பட்டிருக்கான். இப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒருத்தர் ரொம்ப நாளாக டிரைவராக இருந்தவரை சினிமா தேட்டரில் ஆப்ரேட்டராக விட்டுருக்காங்க. கூட்டம்லாம் உட்காந்து விசில் அடிச்சிருக்கு, அவரை வாட்டுக்கு ஆஃப் பண்ணி போட்டுட்டு இறங்கி உட்காந்துக்கிட்டார். என்னன்னா விசில் அடித்தா நிப்பாட்டணும்ல. அதனால சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களை இன்னொரு துறைக்கு மாற்றுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம், சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஆளெல்லாம் அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஒரு செருப்பு கடையில் ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். ரொம்ப துடிப்பான பையன், நல்லா வேலை பார்த்துட்டே இருந்திருக்கிறான். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தம்பி செருப்பு வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்காரு. 500 ரூபாய் அந்த செருப்பு. பார்த்தா அவர்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்குது. உடனே 300 ரூபா கொடுத்துட்டு, தம்பி 200 ரூபா நீங்கள் நாளைக்கு கூட வந்து கொடுங்கண்ணாச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். செருப்பை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ முதலாளி பார்த்துட்டே இருந்தார். யாரா அவர் தெரியாது அப்படின்ட்டுருக்கான். ஏன்டா யாருன்னே தெரியாது, அட்ரஸ் தெரியுமா தெரியாது, மொபைல் நம்பர் வாங்கினியா வாங்கலை, ஏன்டா யாருன்னே தெரியாதவனுக்கு நீ பாட்டுக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு செருப்பு கொடுத்துட்டே 200 ரூபாய் அவன் எப்படி திருப்பி தருவான், அவன் எப்படி வருவான்? அதெல்லாம் வருவான் முதலாளி. எப்படா வருவான்? வருவான்.
எப்படா வருவான், 2 வலது கால் செருப்பா கொடுத்து விட்ருக்கேன், அவன் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் அப்படின்னு இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள் அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, நம்ம கவலையே பட வேண்டாம், அந்த வேலைக்கு நம்ம போகவே வேண்டாம், அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு கொடுப்பனை அமையும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஏதோ ரொம்ப கூட்டமாக இருந்து ஒரு மோடி மஸ்தான் வித்த காமிச்சிட்டு இருந்தார். மோடினாலே மஸ்தான் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அவர் மோடி மஸ்தான் ஆக்சுவலாக. நான் பாட்டுக்கு எதையா சாதாரணமாக சொல்ல போய் நீங்கள் கைதட்டி மாட்டி விட்றாதீங்க, ரொம்ப தூரம் வேற தாண்டி வந்திருக்கிறேன். அவர் மோடி மஸ்தான் வித்த காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு லேகியத்தை காமிச்சு, இதை சாப்பிட்டா நீங்கள் 500 வருஷம் வாழலாம், 500 வருஷம் வாழலாம்னு நம்மளுக்கு என்ன சொன்னாலும் ஓடி போய் வாங்கிடுவோம்ல நம்பி, ஒன்று எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விற்கிற பையன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், டே என்னடா இருக்கிறவங்களை கிறுக்காக்குறீங்க, அதை பிறகு 500 வருஷம் வாழ முடியும், நீயே சொல்லு, நீ வித்துட்டு இருக்கிற எனக்கு எப்படிக்கா தெரியும், நானே 200 வருஷமாக அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறான். எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி வேலையாட்கள் அமைந்து விட்டார்கள் என்றால் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏற்குமாறு அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப சங்கட்டமாக போயிடும். 2 தொழிலதிபர்கள் ஒரு மீட்டிங்கில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்காரு, உலகத்திலே பெரிய முட்டாள் என்கிட்ட வேலை பார்க்குற ராமசாமி தான் அப்படின்னு இருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, அதாவது பரவாயில்ல, ஏன் வேலை பார்க்குறான் குப்புசாமின்னு ஒருத்தன், அவன் தான் பெரிய கடஞ்சடித்த முட்டாள், எங்கே நிரூபிங்க. உடனே இவர் கூப்பிட்டுருக்காரு, ராமசாமி இங்கே வா, என்ன முதலாளின்னு வந்திருக்கான். பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, ஐயாவுக்கு ஒரு நல்ல ஆடிக்காராக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு ஒயிட் கலர், சரிங்க முதலாளி அப்படின்ட்டு போயிட்டான். 10 ரூபா கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு வர சொல்கிறேன், இந்த லூசு போகிறான் பாரு அப்படின்னு. இவர் அதாவது பரவாயில்ல, இப்போ பாரு நம்மளை குப்புசாமி அப்படின்னு இருக்கார். என்ன முதலாளி, ஐயா தங்கியிருந்தேன்ல அந்த RR ரெசிடென்சி, ஆமாம் அந்த 102ஆம் நம்பர் ரூமில், ஆமாம் அங்கே நான் இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு வா, இந்த இப்போ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஓடிட்டான். சொல்கிறார், புத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், என்னைய போய் இவன் தேடுறான் பாரு. இப்போ 2 பேரும் போனாங்க பாருங்க, ராமசாமியும் குப்புசாமி. அவன் சந்திச்சுக்கிட்டான் போகிற வழியில். இப்போ ராமசாமி குப்புசாமிகிட்ட சொல்கிறான், உலகத்திலே பெரிய முட்டாள் எங்கள் முதலாளி தாண்டா அப்படின்றான். உடனே இவன் சொல்கிறான், அதெல்லாம் பரவாயில்லடா, எங்கள் முதலாளி தாண்டா பெரிய முட்டாள். உடனே இவன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லைடா, 10 ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு வர சொல்கிறாரே, அவருக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த கடை திறந்துருக்கும் அப்படின்னு. கார் கடையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பூட்டி இருப்பாங்க தெரியுமா. உடனே இவன் சொல்கிறான், அதாவது பரவாயில்லடா, எங்கள் முதலாளிக்கு கூரே இல்லைடா, அவர் கையிலே மொபைல் இருக்குது, அந்த ரெசிடென்சி ஹோட்டல் நம்பரும் அவர்கிட்ட இருக்குது, அவர் இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுற வேண்டியதானே, ஏன்னா இத்தனை கிலோமீட்டர் அலைய விடுறாரு. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்முடைய பயணம் ரொம்ப கடினமானதாக இருக்கும். அது வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நல்ல திறமையான நம்பிக்கையான மனிதர்கள் நம்மோடு இருந்தால் எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. யாராவது மகிழ்ச்சியாக இருக்குமா சொல்லுங்கள்? இன்றைக்கி எல்லாருமே நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், பவுடர் போட்டிருக்கோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு துயரம் இருக்குதா இல்லையா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, இந்த நிமிஷம் நான் தாங்க உலகத்திலே மகிழ்ச்சியான ஆள்னு யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? இந்த பசங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு போகணும், யூனிஃபார்ம் எங்கே கிடக்குன்னு தெரியாது, சாக்ஸ் எங்கே கிடைக்குன்னு தெரியாது, டிஃபன் பாக்ஸ் எங்கே கிடக்குன்னு தெரியாது, புக்கே எங்கே கிடக்குன்னு தெரியாது. அப்போ அவனுக்குமே அவ்வளவு துயரம் இருக்குது. 5 வயசு பையனுக்கு எவ்வளோ துயரம் இருக்குது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கிறது. நம்ம வாழுகிற வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. பேப்பர் எடுத்து பார்த்தா மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுமாயா? காலையில் 6 மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு நிம்மதியாக வாழ முடியுமா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து எழுதி பாருங்க, நல்ல செய்தி எத்தனை, கெட்ட செய்தி எத்தனைன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. எது அதிகமாக இருக்கும்? கெட்ட செய்தி தாங்க அதிகமாக இருக்குது, மோசமான செய்தியாக தான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்து விடக்கூடாது, இந்த நெருக்கடியான சூழல் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயத்தையும் அன்பையும் வெளியே காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் நெருக்கடி சூழல் தான் அமையும். இப்போ சமீபத்தில் கஜா புயல் வந்தது இல்லைங்களா? கஜா புயல் வந்து நம்ம தஞ்சை மாவட்டம் அந்த டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. வாழ்வு ஆதாரத்தையே இழந்து நின்னாங்க. நிறைய பேர் ஓடி ஓடி அவங்களுக்கு போய் உதவி செஞ்சோம். திருச்சியிலேருந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வேனில் அவங்களுக்கு நிவாரண பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. விவசாயிகள் பார்க்குறாங்க, இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு குணம், அடுத்தவங்க நிராதரவாக இருக்கும்போது ஓடி போய் காப்பாற்றுற எண்ணம் இருக்கிறது, இவங்களை வெறுங்கையோடு எப்படி அனுப்புறதுன்னு எல்லா தென்னை மரங்கள் சாஞ்சு விழுந்து கிடந்த தென்னை மரத்திலிருந்து இளநீரை எல்லாம் வெட்டி வந்து அந்த வேன் நிறைய அடுக்கி, நீங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, இவ்வளவு இளநீரையும் கொண்டு போங்கள் என்று தான் வெறுங்கையோடு நின்றாலும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவர்கள். அப்போ ஒரு நெருக்கடி சூழல் வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயம் அப்படியே மலர்ந்து வெளியே வரும். அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வெள்ளம் வந்ததுல
கேரளாவில் வெள்ளம் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. பிருத்திவிராஜ்னு ஒரு நடிகர் இருக்கிறார் இல்லைங்க, இந்த மொழி படத்தில் கூட ஜோதிகாவுக்கு ஜோடியாக இருப்பார், நல்லா அழகாக இருப்பார் சகப்பா. அவருடைய அம்மா, அவங்க பாரம்பரியமாகவே பணக்காரங்க போல், அவங்க அம்மா, அந்த நடிகருடைய அம்மா லம்போகினின்னு ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த காருடைய ரேட்டு 1.25 கோடியாம். லம்போகினிங்கிற அந்த காரை வாங்கி கேரளாவில் ஓட்டி பார்த்துருக்காங்க. அந்த ரோட்டில் அது ஓட்டுறது சிரமமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விலை உயர்ந்த காரெல்லாம் வெளிநாட்டில் ஓட்டுறதுக்கு தான் நல்லாயிருக்கும், நம்ம ஊர் ரோடெல்லாம் சரியாக இருக்காது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏ எம்பிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோடு வச்சிருக்கிற நீ, 1.25 கோடிக்கு நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை ஓட்ட முடியல, ரோடெல்லாம் ஒழுங்கா போடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 மாதம் கழிச்சு வெள்ளம் வந்துருச்சு. இப்போ வந்த வெள்ளத்துக்கு லம்போகினி தெரியுமா, டிவிஎஸ் 50 தெரியுமா, ஓட்ட சைக்கிள் தெரியுமா, அது எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளி கொண்டு போயிடுச்சு. 1.5 கோடி ரூபா காரும் போச்சு, பைக்கு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த அம்மா அந்த வெள்ளத்தில் எப்படி வெளியில் வந்தாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் இந்த ஆடி மாதம் மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சுவாங்கல்ல, இந்த ரம்ஜானுக்கெல்லாம் பிரியாணி செய்வாங்க பாருங்க, பாய் வீட்டில் ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவை வச்சு அந்த அம்மாவை அண்டாவுக்குள்ளே உட்கார வச்சு அது ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருக்கு அண்டாவுக்குள்ளே. யார்? 1.25 கோடி கார் வாங்கி ரோடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அண்டாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வருது. எல்லாரும் ஐலேசான்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போது தான், ஒரு இயற்கையின் சீற்றம் வரும்போது தான் நம்மிடம் இருக்கிற பணம் ஒன்றும் செய்ய முடியாது, சுற்றி இருக்கிற உறவும் நட்பும் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்கின்ற உண்மையை அது விளக்கி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே சமயத்தில் அந்த 2 நாளைக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அனுதிவ்யான்னு ஒரு 12 வயசு பொண்ணு, சாதாரண நடுத்தர குடும்பம். ரொம்ப நாளாக அவள் சைக்கிள் கேட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா அம்மா அப்பாட்ட. அவங்க பணமே தரல, இருந்தாலும் அவங்க கொடுத்த 50 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்கிறான். இந்த கேரளாவில் வெள்ளம்னு உடனே படகுன்னு அந்த உண்டியில் உடச்சி பார்த்துருக்கா, 8000 ரூபாய் இருக்குது. இந்த 8000 ரூபாய் எடுத்து வச்சு, எனக்கு சைக்கிள் வேண்டாம், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு இதை கொடுத்து உதவுங்கள் என்று அந்த 12 வயசு சிறுமி கொடுத்தார். அப்போ இந்த மாதிரி மோசமான ஒரு சூழல் வரும்போது தான் நமக்குள்ளே வசதி படைத்தவர்கள் வசதி படைக்காதவர்கள் என்பது பேச்சு இல்லை, யாருடைய இதயம் விசாலமாக இருக்கிறது என்பது நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் உணர முடியும். அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே பணம் சார்ந்து ஓடுறதை விட்டுட்டு மனம் சார்ந்து சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா சாதாரணமாகவே நம்ம ஆளுகளுக்கு ஒரு குணம் உண்டு. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால், என்னைக்காவது நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? இருக்கேன். இது என்ன பதில்? நல்லா இருக்கியா அப்படின்னா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லும் போதே அதில் ஏதோ 1000 குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்கிற, ஒரு உற்சாகமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக பதில் சொல்கிற ஒரு மனோபாவம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ மகிழ்ச்சிங்கிறது நம்ம எங்கே தேடுறோம்? என்ன கிடைச்சா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்? இந்த சாதாரண கேள்விக்கு என்ன இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க? பணம் இருந்தால் சொல்லிடுவீங்களா? பெரிய வீடு வாங்கிட்டா சொல்லிடுவீங்களா? நிலம் வாங்கிட்டா, இல்லை எல்லா செல்வமும் உங்கள் காலுக்கு கீழே கொட்டி கிடந்துட்டா நம்ம சொல்லிடுவோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். என்னைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ அன்றைக்கு தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம சொல்லுவோம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளே போதுங்க. என்னைக்கு அடுத்தவன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் பத்தவே பத்தாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒப்பீடு. அதில் நம்ம லேடிஸ்க்கு ஒரு குணம் இருக்குங்க. ஒரு புடவை வாங்க போனால் கூட நம்மளுடைய சிந்தனை பயங்கரமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆம்பளை ஆளுகள்லாம் 10 லட்சத்துக்கு ஒரு பொருளை சாதாரணமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்க போகும்போது நம்ம தெருவுலேயே யாரை கூட்டு போகலான்னு 2 நாளாக பிளான் பண்ணுவோம். அவளை கூட்டு போனால் அவள் நல்லா இல்லாததெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டுவா. இவளை கூட்டு போனால் விலை கூடுனதே நம்ம தலையில் கட்டுவா, இவ வேண்டாம். யார் நம்ம பேச்சுக்கு ஆமாச்சாமி போடுறாங்களோ அந்த அக்கா, அந்த தெருவிலே ஒரு ஈனாவான அக்கா இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும், அக்கா நீ வச்ச புளி, அது வாயிலே வைக்க முடியாது, நீ வச்ச புளி குழம்பு அட்டேங்கப்பா பிரமாதம்னு ஒரு ஓசி குழம்பு அக்கா இருக்கும். அந்த அக்காவை தேடி, அக்கா வாக்கா நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோன்னு கூட்டு போய் கடையாக ஏறி இறங்கி ஒரு புடவையை எடுத்து, இதில் சின்ன பூ வேண்டாம் பெரிய பூவா பாருங்க, இல்லை பெரிய பூ வேண்டாம் நடுத்தரமான பூவா பாருங்க, பார்டர் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடாது சுமாராகவும் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடைக்காரனை பைத்தியமாக ஆக்கி ஒரு புடவையை வாங்கிட்டு இந்த அக்காட்ட கேட்போம், அக்கா அந்த புடவை எப்படி இருக்கு? அக்கா நான் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன்க்கா, இந்த மாதிரி புடவை நம்ம தெருவில் எவட்டையுமே கிடையாது, இந்த தீபாவளி ஓன் தீபாவளி தான்,
உன்னைய விலை 1750 ரூபா. சந்தோஷமாக பேக் பண்ணி வீட்டுக்கு வந்து அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வேறு, அது ஒரு 10 கடையில் அலைஞ்சி அதுக்கு டிசைன்லாம் வச்சு அந்த டெய்லர் பொம்பளையை உசுரை வாங்கி அது கரெக்டாக தச்சும் தராது. அதுக்கு 10 தடவை ஃபோனை போட்டு 20 SMS அனுப்பி 4 தடவை நேரில் அலைஞ்சி அந்த ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு தீபாவளி அன்னைக்கு காலையில் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு அனுப்பி விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வாசலுக்கு வருவோம் பாருங்க. தெருவில் உள்ள எல்லாரையும் நம்ம இன்னைக்கு அசரடிக்க போகிறோன்னு வாசலுக்கு வந்தால் கீரைக்காரமாக வரும். இந்த போனஸ் தாங்களேன் அப்படின்னு அச்சு அசலாக அதே புடவை, அதே கலரு, அதே சரி. 70 வயசு கீரைக்கம்மா வரும், போனஸ் தரேன்னு சொன்னேன்ல தாயி அப்படின்னு, அதே கலரு. உடனே அது நம்மகிட்ட கேட்கும், போனஸோட சேர்த்து சேம் ஸ்வீட் கொடு அப்படிங்கும். உனக்கு எப்படி இந்த புடவை கிடச்சிது? இதான் முந்தா நாள் 3,500 எங்கள் தெருவில் வித்துட்டு இருந்தீங்க. நானே எங்கள் மாமியா எங்கள் நாத்தனார் 3 பேரும் வாங்கினோம் அப்படின்னா நம்ம 1750 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே சேலை, அதே டிசைன், அதே இதான் அவங்க 3,500 வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே போச்சு? சத்துன்னு செத்து போயிடும். உள்ளே ஓடி போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டியை போட்டுட்டு இப்படியே உட்காந்துருப்போம். இந்த தீபாவளியை வேண்டாம், எனக்கு பொங்கல் வேண்டாம். அப்போ நம்முடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்கிறது? நம்ம மகிழ்ச்சியை நாம தீர்மானிக்கல, இன்னொருவர் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பதுதான் தீர்மானிக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. என்றைக்கு நம் வாழ்க்கை நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு இன்னொருத்தருக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழ பழகிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எப்பயுமே நமக்கு இன்னொரு சிந்தனை உண்டு, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள். இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் தெரியுமா? அவங்க வச்சிருக்கிற பைக்கு தான் நல்ல பைக், அவங்க வச்சிருக்கிற கார் தான் நல்ல கார். என்ன இருந்தாலும் அவங்க வீடு நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க தான் நல்ல சொந்தக்காரங்க, அவங்க மாமியா மாதிரி வருமா, இப்படியே நம்ம பேசுவோம். ஆண்களும் நினைப்பாங்க, இருந்தாலும் அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, இவங்க மனைவி நல்லா வேலைக்கு போகிறாங்க, இவங்க மனைவி நல்லா சமைப்பாங்களாம். எல்லாருக்குமே அடுத்தவங்க பொருள் தான் சிறந்த பொருள்னு இருக்குமே தவிர நம்மகிட்ட உள்ள பொருள் சிறந்தது அப்படின்னு நம்ம நம்பவே மாட்டோம். இது நம்மளுடைய இயல்பு. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இப்போது ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க. அடிக்கடி வந்துட்டு போவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அவங்களும் நிம்மதியாக இருக்கணும்னா வந்துட்டு போயிடணும். வந்துட்டு இருந்துட்டோம்னா யாருக்கும் நிம்மதி கிடையாது. வந்துட்டு போயிடுவாங்க. போன தடவை வந்தப்போ என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்ட்டு கேசரி கிண்டுனாங்க. கிச்சனில் போய் அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன். கேசரி கிண்டுனாங்க. என் பொண்ணு மூத்தவ தான், அவள் ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. பையன் 7வது படிக்கிறான். எப்பயுமே இந்த சின்ன பசங்களுக்கு பாட்டி வந்துட்டாங்கன்னு வைங்க, சந்தோஷம் தாங்க முடியாது. அவங்க முந்தியை பிடிச்சிக்கிட்டே திரிவாங்க. இவனும் பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே திரிஞ்சான். அவங்க கேசரி கிண்டும் போது ஏலக்காய், சுகரு என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உற்சாகமாக இருந்தான். முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கேசரி கிண்டி முடிச்சோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிண்ணத்தில் கேசரி அள்ளி அவன் கையில் கொடுத்து இதை அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னாங்க. வாங்கினவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. உடனே அப்படியா நீ நினைக்கிற, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே சொன்னான், எனக்கு மட்டும் இவ்வளவுதானா? அக்காவுக்கு கொடுத்துருன்னு சொன்னோடனே அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. சரி அப்போ நீயே வச்சுக்கணுன்னு, எனக்கு மட்டும் இவ்வளவுதானா அப்படிங்கிறான். கேசரி அதே தான், அளவு அதே தான், தட்டு அதே தான். ஆனால் அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டால் அது ஒசத்தி என்றும் நமக்கு கிடைத்தால் அது தாழ்ச்சி என்றும் நினைக்கிற சிந்தனை நமக்குள்ளே காலங்காலமாக இருக்கிறது. என்றைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் சிறந்த பொருள் தான் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி வரும். ஏன்னா இது இலக்கியத்திலே இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் இல்லை. நீங்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கும்போது அன்னைக்கு உள்ள காலகட்டத்தோடய அதை ஒப்பிட்டு படிக்கக்கூடாது, இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு மாற்றி படிக்கணும். இங்கே ராமாயணம் ஒரு காட்சி, ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போய் வச்சுட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியுங்களா, கடத்தி கொண்டு போய் வச்சுட்டார். இப்போ தேடி யார் வர்றான்னா அனுமன் தேடி வர்றார். அனுமனுக்கு சீதை யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ராமர் கூப்பிட்டு சீதை இப்படி இப்படி இருப்பாங்கன்னு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணனை பண்ணுறார். இப்படி அழகாக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி குணமாக இருப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அதை மட்டும் செவி வழி செய்தியாக கேட்டுட்டு அனுமன் போகிறார். கடலை தாண்டுனா ஸ்ரீலங்கான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் தேடுவோன்னு தேடுறார். நேராக ராவணன் அரண்மனைக்கு போகிறார், விபீஷணன் அரண்மனைக்கு போகிறார், கும்பகர்ணன் அரண்மனைக்கு போகிறார், மண்டோதரி இருக்கிற அரண்மனைக்கும் போகிறார். மண்டோதரினா யாருன்னு தெரியுமில்லம்மா, ராவணனுடைய மனைவி மண்டோதரி. அவங்க இருக்கிற அரண்மனைக்கு போன அனுமன் குழம்பி போயிட்டானா. என்ன குழப்பம், இவங்க தான் சீதைன்னு நம்பிட்டான். யாரை பார்த்து? மண்டோதரியை பார்த்து இவங்க தான் சீதைன்னு அனுமன் நம்பிட்டான். என்ன காரணம், ராமன் சொன்ன அடையாளம் எல்லாமே அப்படியே பொருந்தி இருக்கு. சீதை எப்படி இருப்பான்னு ராமன் சொன்னாரோ அதே அழகு, அதே குணம், அதே அமைதி மண்டோதரிட்ட இருக்கு. அனுமன் நம்பிட்டான்.
இதுதான் சீதைன்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி ராமனை பிரிஞ்சவங்க இப்படி பட்டு சேலை கட்டி பஞ்சனையில படுத்து தூங்குவாங்க, அதனால இவங்க சீதையா இருக்க முடியாதுன்ட்டு அவன் அசோகவனத்துக்கு தேடி போறான். இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், ராவணன் கிட்டயே ஆல்ரெடி சீதை இருக்காங்களா, மண்டோதரி அப்படியே சீதை மாதிரி தான் இருக்கிறாங்க. அனுமனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகு குணம் எல்லாமே சீதை மாதிரியே இருக்காங்க. ஆனா ராவணனுடைய சிந்தனை எங்க போச்சு? இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மனைவியாகிய சீதை மேலதான் ஆசை வந்ததை தவிர தன் வீட்டிலேயே ஒரு சீதை இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை ராவணனுக்கு இல்லை. அது மாதிரிதான் நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும் கூட நமக்கான மகிழ்ச்சி வேறு எங்கோ இருக்கிறது என்று நாம் தேடி அலைவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதி வீணாக போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்னை விட ஒன்று பெட்டராகவே இருக்கும். கடைசி ஒன்னோட நிறுத்தவே முடியாது. அதுதான் வாழ்க்கையில பெரிய சோகமாயிரும். இது பெருசு அது பெருசுன்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே பெருசு இல்லைன்னு ஆயிரும். ஒரு நாள் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோட தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர், அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்திருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்திருக்கு. கீரியும் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு. இந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு. கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு. பூனை பயந்து ஓடிடுச்சு. சே, பூனையை விட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய், அவனை போய் நம்ம பாராட்டணும்ட்டு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேல கல் எடுத்து எறிஞ்சிருக்கான், நாய் ஓடியே போயிடுச்சு. சார் உண்மையில பலசாலின்னா அந்த பையன் தான், அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களை எல்லாம் இப்படி வதைக்க கூடாது, ஒழுங்காரு அப்படின்னு விரட்டி விட்டுருக்கான். சார் இந்த இளைஞன் தாப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும்னு அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்கு. அவன் ஐயோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான், பாம்புன்னு கூட சொல்ல முடியாம. அப்பதான் அது நினைச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பாவோட இவங்கெல்லாம் பலசாலின்னு நினைச்சு வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்போ உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு. அப்போ ஒன்னை விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும், இப்படியே இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது ஏதாவது நியாயம் இருக்குதா? பிள்ளைங்களை பூரா மார்க்குன்னு விரட்டிகிட்டே இருக்கும். நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்ததாங்க. 40 மார்க் எடுத்தாலே அன்னைக்கு எவ்வளோ கொண்டாடினாங்க நம்ம வீட்டில். 35 மார்க் எடுத்துட்டா அவ்வளோ தாங்குவாங்க வீட்டில். எவ்வளோ பாஸ் ஆயிருச்சு, இந்த கழுதை ஃபெயில் ஆயிரும்னு நினச்சேன், பாஸ் ஆயிருச்சு அப்படிம்பாங்க. பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 98 மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க. மீதி 2 மார்க் எங்க? அந்த 2 மார்க் எங்க? அவன் வர்ற வழியில தெருவிலையா போட்டு வந்தான். 98 மார்க் எடுத்தான்னு சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை, இன்ஜினியராக இருப்பது இல்லை, பெரிய தொழிலதிபராக இருப்பது இல்லை. வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. மார்க் எடுத்தா மகிழ்ச்சி வரும்னு சொல்லி கொடுக்காதீங்க. மகிழ்ச்சியா இருந்தேன்னா உனக்கு மார்க் வரும், அப்படி கற்றுக் கொடுங்க. ஒரு சீன கதை ஒன்று உண்டு. ஒரு 5 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கிறான். அம்மா, வாழ்க்கையின் ரகசியம் என்னதுமா, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன? அவங்க அம்மா சொன்னாங்க, வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறதாண்டா அப்படின்ட்டாங்க. சரிம்மான்னு கேட்டால் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான். முத நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே டீச்சர்கள் ஒரு கேள்வி ரெடியாக வச்சுருப்பாங்க. நீ என்னவாக போகிற அப்படின்னு ஒரு கேள்வி. அதுவே ஏன் வந்தோன்னு தெரியாமல் வந்து உட்காந்துருக்கும். ஆனால் அந்த டீச்சர் கேட்பாங்க, என்னவாக போகிற? ஒவ்வொருத்தனும் டாக்டராக போகிறேன், வக்கீலாக போகிறேன், ஒன்றுன்னா சொன்னாங்க. இந்த பையன் டக்குன்னு இருந்துச்சு, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னாங்க. டீச்சருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு ஆன்சர் அவங்க கேட்டதே இல்லை. என்ன சொன்னேன்? நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இல்லை உனக்கு கேள்வி புரியலைன்னு நினைக்கிறேன். அவன் பதில் சொன்னான், இல்லை டீச்சர், உங்களுக்கு வாழ்க்கை புரியலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. டாக்டர் ஆயிரலாம், இன்ஜினியர் ஆயிரலாம், மகிழ்ச்சி இல்லைன்னா, மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு நோயாளியை குணப்படுத்துவார்? மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வழக்கறிஞர் எப்படி அந்த கேஸை வந்து நிம்மதியாக நிதானமாக வாதாடுவார்? அப்போ உங்க வாழ்க்கையின் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு பெட்டி கடை கூட வைக்கட்டும்.
ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகட்டும். ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுகிற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த பணத்தை தாண்டி, செல்வத்தை தாண்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குது, உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது, நேர்மை, ஒழுக்கம். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். காலம் எப்படி போயிட்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம்? யாருமே சொல்லாமல் ஓடி போய் காலை தொட்டு கும்பிட்டோமா இல்லையா? பெரியவங்க வந்துட்டாங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டோம். அவங்க ஏதாவது திருநீர் பூசுவாங்க, இல்லைன்னா ஒரு காலைனா காசு கொடுப்பாங்க. அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா காசு கொடுத்தாருன்னு. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னாவது காலில் விழுறாங்களா? எத்தனை வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அம்மா அப்பா வந்தால் காலில் விழுறாங்க. இந்த தீபாவளிக்கு எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, என் பையனை, டே தாத்தா வந்திருக்காரு. வந்திருக்காருல்ல, பார்த்தேன். இல்லைடா போய் காலில் விழு. எதுக்கு விழணும் அப்படின்னா, டே எங்கள் அப்பாடா, என்னது என்னை பெற்றிருக்காருடா, உன்னையத்தானே பெத்தாரு, நீ போய் விழு, என்னைய உள்ள சொல்ற அப்படிங்கிறான். இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியாமல் காலில் விழுந்தா காசு தருவார்டான்னு நிஜமா வந்துட்டு ஓடி போய் காலில் விழுறான். அவர் பதறி போய் அவர் பாக்கெட்டில் 10 ரூபா தான் இருந்திருக்கு, அதை எடுத்து கையில் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து இந்த 10 ரூபா, இந்த 10 ரூபாய்க்காக இந்த ஆள் காலில் நீ விலை சொல்கிற, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். அப்போ 10 ரூபாங்கிறதும் அவனுக்கு முக்கியம் இல்லை. வந்திருக்கிற தாத்தா நம் இந்த குடும்பத்தை ஆளாக்கியவர் என்கின்ற மரியாதையும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு பணம் எப்படி வந்தது என்பதை கற்றுக் கொடுங்கள். இந்த உறவுகள் எவ்வளவு நீடித்து நிலைத்தது என்பதை கற்றுக் கொடுங்கள். அதுதான் முக்கியம். நம்ம அம்மா அப்பாவை மதிக்கணும், அப்பதானே நம்மளை மதிப்பாங்க. பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம வளரணும்னு நினைக்கிறது சரிதான். பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. ஆனா நாம கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செஞ்சு வளர்க்கவே வளர்க்காதீங்க. கஷ்டம் தெரியாம வளருங்க, ஆனா கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செய்து வளர்க்காதீர்கள். இந்த பணம் எப்படி வந்தது, இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்தது, அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, அப்பா எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், இந்த ஒவ்வொரு காசுலையும் அம்மா அப்பாவின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்பதான் அவங்க நாளைக்கு மதிப்பாங்க நம்ம. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு ஆயுசு முழுக்க நம்ம அப்பா சம்பாதிச்சதை நம்ம பிள்ளை ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடறான். பணம் சம்பாதிப்பது ஈஸியா இருக்குது. அப்ப அந்த ஈஸியா பணம் சம்பாதிப்பதால் உறவுகளை மதிக்காத ஒரு குணம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுங்கள். எதையுமே நேர்மையாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். ஒரு அப்பா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனார். 2 குழந்தைகளை கூப்பிட்டு, 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போனார். டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டாரு. அந்த கவுண்டர்ல இருக்கிறவர் சொன்னார், சார் 5 வயசுக்கு கீழே இருந்தா டிக்கெட் கிடையாது, 5 வயசுக்கு மேலே இருந்தால் 100 ரூபாய் டிக்கெட். உடனே இவர் சொன்னார், இவனுக்கு 6 வயசு, இவனுக்கு 7 வயசு, 2 டிக்கெட் கொடுங்க. உடனே அவன் சொன்னான், இவனை பார்த்தா சின்னவனை பார்த்தா 5 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் என்ன ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க சார், 100 ரூபாய் மிச்சம் தானே. அதுக்கு அந்த அப்பா சொன்னார், அப்படிலாம் கிடையாதுப்பா, 100 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு நான் பொய் சொன்னேன்னா நாளைக்கு என் பிள்ளை என் நேர்மையின் மேல் சந்தேகப்படும். 100 ரூபாய் முக்கியம் இல்லை, என்னுடைய நேர்மையை என் பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று அந்த தகப்பன் சொன்னார். எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம வாழ்ந்து காட்டுவதை வைத்துத்தான் இந்த குழந்தைகள் வாழ்வார்கள். நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு அவங்க வாழவே மாட்டாங்க. நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வாழ்வார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதையும் நேர்மறையாக சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ உட்பட மாட்டேன், இப்படி படிச்சேன்னா நீ அவ்வளோதான், இந்த அவளை மாதிரி வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. எதையும் நேர்மறையாக கற்றுக்கொள்ளுங்க. 2 அம்மா தெருவில் குழந்தைங்களை கூட்டிட்டு போனாங்க. தெருவில் ஒருத்தர் துப்புரவு பணியாளர் தெருவை கூட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு அம்மா சொன்னாங்க, பாரு நல்லா பாரு, நீ நல்லாவே படிக்காம மக்கா இருந்தேன்னா அவரை மாதிரி தான் தெரு கூட்ட போவ. அடுத்த அம்மா சொல்லியிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோ தம்பி, நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா இவங்க வாழ்க்கையில கூட ஒரு வெளிச்சத்தை உன்னால் உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. விஷயம் ஒண்ணுதான். ஆனா எந்த பிள்ளை மன ஆரோக்கியத்தோடு வளரும்? நேர்மறையோடு சொல்லிக் கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் தான் மன ஆரோக்கியத்தோடு வாழும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு இளைஞன் என்ன பண்ணா, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். தூக்கத்தில் ஒரு கனவு வந்துருச்சு. என்ன கனவுனா, அவன் ஒரு பூனையை முழுங்கின மாதிரி கனவு வந்துருச்சு. கனவு வர்றது தப்பு இல்லை, ஆனால் முழிச்ச உடனே கனவுல இருந்து வெளியில வரணும்ல. அவன் அதை உண்மையினே நினைச்சிட்டு எந்திக்கிறான். தூக்கத்திலேருந்து எந்திக்கும் போதே, ஐயோ வயிற்றுக்குள்ள பூனை இருக்குது, பூனையை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னு பதட்டத்தோடய எந்திக்கிறான். நேராக உள்ளூரில் உள்ள டாக்டரை போய் பார்த்தான். டாக்டர், நான் பூனையை முழுங்கிட்டேன். அவர் பதறிட்டார். பூனையை முழுங்கிட்டு எப்படிப்பா வர முடியும்? இல்லை நீங்கள் என்ன எனக்கு சரி பண்ணுங்க. உடனே அவர் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. இல்லைப்பா பாரு, ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மெட்ராஸுக்கு போனான். அங்கே உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய், டாக்டர் இந்த மாதிரி பூனையை முழுங்கிட்டேன். பூனையை எப்படா முழுங்கினேன்? முழுங்கிட்டேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஆனால் அவரும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, இல்லைப்பா நல்லா தான் இருக்கிறார்.
நான் இப்படி சொல்கிறேன்ட்டு மெட்ராஸில் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். பெரிய ஆஸ்பத்திரினா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இட்லியே வாங்கி சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். அங்கே நம்ம ஊரில் எல்லா வசதியும் இருக்கும் தெரியுமா. பணக்காரங்கள்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, ஏழைகள்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஒரே அர்த்தம் தான். அங்கே போய் கேட்டிருக்கான், டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன். உன்னை பார்த்தாலே அப்படித்தாண்டா தெரியுது, உட்காரான்ட்டார். உட்கார வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. உன்னை பார்த்தாலே தெரியுது, ஒரு மாதிரி உன் குரலே மியாமியாவும் தான் கேட்குது. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு ஸ்கேன் எடுத்து உள்ளேயே அவர் பூனை மாதிரி படம் வரைஞ்சி அவன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சார். பார்த்தியா பூனை, நீ முழுங்கின பூனை இந்த இருக்குது. டாக்டர் எப்படி டாக்டர், இதுக்கு முன்னாடி எடுத்தவங்கலாம் பூனை இல்லை, நீங்கள் எடுத்தது? அவங்கெல்லாம் இருட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்கடா, பூனை ஒளிஞ்சிக்கிச்சு, நான் லைட்டை போட்டு எடுத்தேன்னா பூனை மாட்டிக்கிருச்சு. டாக்டர் நீங்கள் தெய்வ டாக்டர், இது எப்படி வெளியில் எடுக்க போகிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் அட்மிட் ஆகு, 3ஆம் நாள் ஆப்ரேஷன் பண்ணி பூனையை எடுத்துருவோம். ரொம்ப நன்றி டாக்டர்னு போயிட்டான். இப்போ நர்ஸு கேட்டாங்க, இல்லாத பூனையை எப்படி வெளியில் எடுப்பீங்க? உடனே அவர் சொன்னார், பூனை இல்லாமல்லாம் இல்லை, பூனை வயிற்றுக்குள்ளே இல்லை, ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. பூனையை முழுங்கினதான் அவன் நம்பிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கையிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தால் தான் இந்த பேஷண்ட் வந்து பிழைப்பான். அதனால் ஒரு சின்ன நாடகம் நடிப்போம், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. நம்மளுக்குலாம் புதுசாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நாடகம் நடிக்கிறோம். அதனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிறீங்க. நான் ஒரு கதையை சொல்கிறேன், நீங்கள் ஒரு கதையை நினச்சிக்கிறீங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் போடுவோம். நீ உடனே ஒரு பூனையை கொண்டு வந்து விடு, உடனே அவன்கிட்ட இந்த பூனை வந்துருச்சுப்பான்னு காட்டிடலாம். ஓகே டாக்டர்ன்ட்டு பயங்கரமாக அத்தட்டு இத்தட்டுன்னு ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நடக்குது. இந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு பூனையை விட்டாங்க. அது மியாவுன்னு கத்துச்சு பாருங்க, எந்திரிச்சு உட்காந்துட்டான். பார்த்தியா நீ முழுங்கின பூனை எப்படி போகுது பார்த்தியா, நீ பிழைச்சிட்ட. இந்த பூனையை பார்த்து ஓன்னு அழுதான். ஏன்டா அழுகிற அப்படின்ன உடனே அவன் சொன்னான், நான் முழுங்கினது வெள்ளை கலர் பூனை, இப்போ வெளியில் வந்தது கருப்பு கலர் பூனை. அந்த பூனை உள்ளே போய் குட்டி போட்டுருச்சு டாக்டர் அப்படின்றான். இப்போ இவனை நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு வருவீங்க? நமக்கு இந்த கதை ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது, நகைச்சுவையாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நாமளும் அந்த பூனையை முழுங்கினவன் மாதிரி தான். அவன் பூனையைத்தான் முழுங்கினான். நாம் பேராசை, பொறாமை, எதிர்பார்ப்பு, ஒருத்தரோடு ஒப்பீடு செய்தல், நாங்கிற ஆணவம், இப்படி பல பூனைகளை நமக்குள்ளே விழுங்கி கொண்டு வாழ்க்கையை ஜீரணிக்க முடியாமல் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அந்த கற்பனை பூனையிலிருந்து என்றைக்கு நாம் வெளியில் வருகிறோமோ அன்றைக்கு நம் வாழ்க்கை ஒரிஜினலாக மாறும் என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் தாங்க இருக்கு. இந்த ஜென்ரேஷனுடைய தேடலே என்னன்னா பணம். நீங்க எதை எடுத்துக்கோங்க, கடைசி வந்து நிக்கிற புள்ளி என்னது? பணம். தொழில் நல்லா வரணும், எதுக்கு? பணம். பிள்ளை நல்லா படிக்கணும், எதுக்கு? பணம். நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணும், என்னது? பணம். எல்லாமே சுத்தி 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 ஒரு மையப்புள்ளி பணம் என்கின்ற ஒரு காரணமா இன்னைக்கு மாறி போச்சு. இது ஒரு மோசமான ஒரு சிந்தனை. நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, பணம் மட்டுமே என்னைக்கு மரியாதை தராது. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினான். தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது. ஒரு நாள் தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே கூடி வந்து நின்றது. ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. நாய் செத்து போச்சுன்னா தாசில்தார்ட்ட வந்து துக்கம் விசாரிக்கணும். தாசில்தாரே செத்து போனார்னா எதுக்கு வரணும்? நம்ம ஒரு நாயும் வரல. அப்ப பதவி என்பது நம்மை ஒரு நாளும் காத்து கொண்டே இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே தற்காலிகமானது தான், இது நிரந்தரமானது இல்லை என்கின்ற ஒரு தெளிவு மனசுக்குள்ளே பிறந்து விட்டால் இல்லை, இந்த இழப்புகளில் இருந்தாலும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வெளியில வந்துடலாம். அதுவும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆணவம் என்ன தெரியுமா? இந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டேன், இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டேன், என்னமோ காலம் முழுக்க இதெல்லாம் நம்ம கொண்டு போற மாதிரி. எத்தனை ஆண்டுகளாக நம்ம எத்தனை மனிதர்களை மரணங்களை பார்த்தாலும் கூட ஏதோ நம்ம நிலைச்சு வாழ போற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டே இருக்குது பாருங்க. யோசிச்சு பாருங்க, யக்ஷன் கிட்ட மகாபாரதத்துல தர்மன் கேட்கிறதா, யக்ஷன் தர்மன் கிட்ட கேட்பான், வாழ்க்கையின் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், தினந்தோறும் இறந்தவர்களை பார்த்த பிறகும் இந்த மனிதன் தான் மட்டும் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்று நினைக்கிறானே, அதுதான் பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவான். நம்ம எத்தனை மரணங்களை இழப்புகளை தாண்டிய பிறகும் என்னமோ நம்ம மட்டும் 1000 வருஷம் வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அதுலயும் எங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். எப்ப பார்த்தாலும் சரி அவர் வாங்கி போட்ட நிலத்தை பத்தியே பேசுவார். ஏமா மதுரை மாட்டுத்தாவணி இருக்குல்லம்மா, ஆமா, அது பக்கத்துல 10 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட், ஆமா, அது பக்கத்துல ஒரு 25 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஆரணி பக்கத்துல கூட ஒரு 5 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். கோயம்புத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்டு சிங்காநல்லூர், ஆமா, அங்க ஒரு 2 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த நிலம் சொல்லியிருக்குது, இவங்க தாத்தாவை நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க பாட்டனாரை நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன்.
என்னமோ என்னையும் இவன் வாங்கி போட்டதா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு நல்லா சிரிச்சிருக்குது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க. நிலத்தை நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னோம்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நிலத்தை வாங்க முடியுமாங்க மனுஷன்? நிலத்தை வாங்க முடியுமா? 100 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்திருப்பாங்க? இந்த இடம் யாருக்கு சொந்தமா இருக்கும்? இன்னும் 100 வருஷம் கழிச்சு இதே இடத்துல யார் உட்காந்துருப்பாங்க? யார் உட்காந்து இப்படி சொற்பொழிவுங்கிற பேர்ல அறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இது யாருக்கு சொந்தமாக இருக்கும்? தெரியாது. ஒரு நூற்றாண்டு கூட இந்த இடம் யாரிடம் இருக்கும், யாரிடம் இருந்தது என்று கூட தெரியாத ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த நிலத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை போல ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால அந்த சிந்தனையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க. நிலத்தை வாங்கிட்டேன், வீடை வாங்கிட்டேன், அது நிம்மதி தராது. நீங்கள் மனசுக்குள்ளே உண்மையாக என்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதுதான் நிம்மதி தரும். பணம் சேர்க்கறது மட்டும் நிம்மதி தராது. ஒரு பெரிய அதிகாரி 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார். 1000 கோடி ஊழல்லாம் நம்ம ஊருக்கு சாதாரணம் தானே. அவர் 1000 கோடின்னு சொல்லக்கூடாது, 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார். இப்போ அவர் கேஸு கோர்ட்டுக்கு வருது. காலையில் 8 மணிக்கே வந்துட்டார். 10 மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கலை. இப்போ நீதிபதி பார்க்குறாரு, ஐயா சாப்பிட்டீங்களா? இல்லை சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல. உடனே அவர் சொல்கிறாரு, பியூனை கூப்பிட்டுட்டே, பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு, அக்கா சாப்பாடு இல்லாமல் உட்காந்து வைக்க முடியுமா, ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறா. உடனே அவன் போய் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவர் 3 இட்லி சாப்பிட்டுட்டு 1 இட்லியை மிச்சம் வச்சிட்டார். நீதிபதி அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், நீங்கள் 30 ரூபாய் இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க. மத்தியானம் மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, நைட்டு ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் 100 ரூபாய் தான். நீங்கள் ஏன் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான். 1000 கோடி ரூபாயை ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க? அவ்வளோத்தையும் உட்காந்து சாப்பிட முடியுமா? ஆனால் ஏன் அதை செஞ்சீங்க? ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது, நிச்சயமா காப்பாற்றாது. இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க, சந்தோஷமா செலவழிங்க, பிடிச்சி சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க. நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க, அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. அடுத்துன்னு ஒவ்வொருத்தவங்களுக்காக சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை எல்லாம் நாங்கள் மைக்கு போட்டு தான் சொல்லுவோம், பேச்சாளர்கள்லாம் காதில் சொல்ல மாட்டோம், மைக்கில் தான் சொல்லுவோம். உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணா எடுத்துக்கோங்க, 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது, 3 தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது. இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம். நீங்க யார் வரலாறு வேணா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் தூங்காம உட்காந்து உங்க ஊர்லேயே யார் பெரிய பணக்காரர், முதல் தலைமுறை, அடுத்த தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வீழ்ந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குடும்பம் கிடக்கும், அதுல 4ஆவது தலைமுறை எந்திரிச்சு அப்படி ஜம்முன்னு நிற்கும். இந்த 3 தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை, ஓய்ந்து போனதும் இல்லை. ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மன்னன், 1000 ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கோம்னா தமிழன் அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன். அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரம், எங்கெங்கேயோ போனான், இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான். அவனுக்கு அடுத்து உள்ளவன் யார் பேராது தெரியுமா உங்களுக்கு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அடுத்து உள்ளவன் ராஜ சோழன். நம்ம பேர் அவன், அவ்வளோதான், அவனோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க, ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தார், அவர் தலைவர் கலைஞர் இருந்தார், அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர்னு தெரில. இந்த பக்கம் வாங்க, எம்ஜிஆர் இருந்தார், அம்மா இருந்தாங்க, அடுத்து யார் வேணா வரலாம் போகலாம், நீங்கள் கூட முடிவு செஞ்சால் இருந்துக்கலாம். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இருந்தால் நீங்கள் கூட போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் எதை வேணா எடுத்துக்கோங்க, சினிமாவை கூட எடுத்துக்கோங்களேன். பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார், எப்பேற்பட்ட டைரக்டர். அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ள கொண்டு வந்தார். அவர் ஒரு நடிகனை அப்படி மண்டையில கொட்டினார்னா அவன் பெரிய நடிகர் ஆயிடுவானா. மோதிர கையால பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார். அவர் மகன் தானே, வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாவகாசமா நங்குன்னு ஒரு 50 கொட்டு கொட்டி இருக்கலாம்ல. அவர் தானங்க அவர் மகனையும் அறிமுகப்படுத்தினார். யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க. ஆனா தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய படம், ரகுமான் இசை, வைரமுத்து பாட்டு, எப்பேற்பட்ட கதை. ஆனா அந்த படம் ஓடிச்சா? ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையலை. இது என்ன காரணம்? டைரக்டர் வாசுன்னு ஒருத்தர், சின்ன தம்பி படத்துல இருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடிச்ச டைரக்டர், அவர் மகன் அந்த சக்தி, ட்ரிகர் சக்தி.
அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார், ஒரு படமாவது ஓடிச்சா? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும், எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும், விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம், எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம், ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம உணர்ந்துக்கணும். சரி, இவங்க லெவல் இது, இந்த லெவல்ல இவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நீ அவனை மாதிரி ஏன் வரல, இவனை மாதிரி ஏன் வரல? நான் எத்தனை பேரை உருவாக்கினேன், என்கிட்ட வேலை பார்த்தவெல்லாம் 10 அரிசி கடை வச்சிருக்கான், நீ இப்படி சும்மாவே உட்காந்துருக்கன்னா அவதான் விதி, ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறோம்ல, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வேலை கற்றுக்கிட்டவன்லாம் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் அந்த வீட்டில் உள்ள பையன் அப்படியே தான் இருப்பான், மண்ணா உட்காந்துருப்பான். ஏன்டா இப்படி இருக்க? உன் வயசில் அப்பாலாம் எத்தனை இடத்துக்கு ஓடுனேன் ஆடுனேன், நீ ஓடுனா ஆடுனா நான் உட்காந்துருக்கேன், அவ்வளோதானே, விட என்ன செய்ய முடியும்? அப்போ சில விஷயங்கள் நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த சுமையை மனசுக்குள்ள வச்சு அழுத்தி கொண்டே இருக்க கூடாது. அவங்களுக்கு என்ன வரும், சரி இந்த இடத்துல இருந்துட்டு உன்னால என்ன செய்ய முடியும், அதை செய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈஸியான பாதையை கொடுத்து விட்டு நாம மனசை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தைங்க கொஞ்சம் இப்போ தானே உங்களை பாராட்டி சொன்னேன், கொஞ்ச நேரம் தான் எனக்கான நேரம் முடிய போகுது, கொஞ்ச நேரம் அப்புறம் உங்கள் ஐட்டம்லாம் வந்துடும், நல்லா நீங்கள் ஜாலியாங்க. அப்படி உட்காந்து பேசுனா வேலையவே எங்களால் கவனிக்க முடியாது. 10 நிமிஷம் பேசுவங்கள 10,000 சண்டை வருது, அப்படிலாம் இல்லைங்க. பெண்களை புரிந்து கொள்வதற்குன்னு ஒரு 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 திறமை வேணும், பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும். ஒரு கதை தான் நான் படித்தேன், 2 இதை சொல்லி முடிச்சிருவோன்னா அந்த ஒரு விஷயம் தான். 2 நாட்டு, ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கிறாங்கிறதுனால, நீங்கள் எல்லாருமே தொழில் துறையில் இருக்கீங்கிறதுனால, ஏன்னா நம்ம குடும்பம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அமைதியாக இருந்தால் தான், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நீங்கள் வெளியில் போய் செய்கிற எந்த ஒரு காரியமும் ரொம்ப ஈஸியாக முடியும். இல்லைன்னா அங்கேயும் போராட்டம் இங்கேயும் போராட்டம் இழுத்துட்டே இருக்கும். நீங்கள் பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என்னென்னா அந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. 2 நாட்டு இளம் அரசர்களுக்குள்ள சண்டை வந்துடுது. 2 பேருமே கல்யாணம் ஆகாத இளவரசர்கள், 2 பேருக்கும் ஒரு போர் வருது. அதில் ஒருத்தன் தோத்துடுறான். இந்த ஜெயிச்ச நாட்டு மன்னன் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகலை, இவனுக்கு கல்யாணம் ஆகலை. அவன் ஜெயிச்சவன் சொல்கிறான், அங்கே பார் நீ என்கிட்ட தோத்துட்ட, ஆனால் நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா உன் நாட்டை உனக்கே திருப்பி தந்துடுறேன். கேளுங்கண்ணா. இந்த கேள்வி என் காதலி என்கிட்ட கேட்டா, இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு வேற சொல்லியிருக்கிறான், அதனால தான் அந்த கேள்வியை உன்ட்ட கேட்குறேன். கேளுங்க கேளுங்க, நான் எப்படியாவது விடை கண்டுபிடிச்சிடுறேன். அதாவது ஒரு பெண்ணின் ஆழ் மனசின் எண்ணம் எது அப்படின்னு கேட்குறான். ஒரு பெண்ணின் அடி மனசுல இருக்கிற ஆழமான எண்ணம் எது, இதுதான் அவன் என்கிட்ட கேட்ட கேள்வி. இவனை யோசிச்சு பார்க்குறான், நம்ம பெண்ணின் மனசை பற்றி யோசிச்சதே இல்லையே அப்படின்னு. அவன் அவங்க நாட்டுக்கு போய் ஒவ்வொரு பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாம் போய் கேட்குறான், எப்பா எதை வேணா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், மலையோடைய உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம், கடவுள் எங்கே இருக்காருன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இந்த பெண்களுடைய மனசை கண்டுபிடிக்கவே முடியாதுப்பான்ட்டாங்க. அப்போ எப்படி தான் இதை கண்டுபிடிக்கிறது? நம்ம நாட்டு எல்லையில் ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா, அவள்கிட்ட வேணா நீ கேட்டு பாரு, எப்படியா கண்டுபிடிச்சி மை போட்டாது கண்டுபிடிச்சிருவா. நேரம் அந்த கிழவிட்ட போனான், பாட்டி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா நம்ம நாடு நமக்கு கிடைக்கும். அவன் அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்கிடுவான். சரிப்பா ரைட், என்ன கேள்வி? உடனே இந்த மாதிரி கேள்வியை கேட்டோடனே அந்த கிழவி சொல்கிறா, இதுக்கு பதில் சொன்னால் உனக்கு நாடு கிடைக்கும், அவனுக்கு காதலி கிடைப்பா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா. உடனே இவன் சொன்னா, நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன், ஆன்சர் மட்டும் சொல்லிட்டேனே, என்ன கேட்டாலும் தர்றேன். உடனே அந்த கேள்வி பதில் சொன்னான், ஒரு பொண்ணுடைய அடிமனதின் ஆழமான எண்ணம் என்ன தெரியுமா? அவ சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுப்பதுதான் அவளுடைய அடிமனசின் எண்ணம். அவ சம்பந்தப்பட்ட முடிவை அவட்ட விட்டுறணும், அதுதான். அப்படியான்ட்டு இவன் ஓடி போய் அந்த அரசன்ட்ட சொன்னான், அவன் காதலிட்ட சொன்னான், கரெக்டுன்னு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் வாக்கை காப்பாற்றி நாட்டை கொடுத்துட்டான். இப்போ இவன் சூனியக்காரிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல, நேரம் அந்த கிழவிட்ட போய், பாட்டி நீ சொன்ன விடை கரெக்டாக இருந்ததுனால நாடு கிடச்சிருச்சு, உனக்கு என்ன வேணும்? உடனே அந்த கிழவி கேட்டா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியே மிரண்டுட்டான், என்ன பாட்டி சொல்ற, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்லியிருக்கல, உனக்கு நாடே கிடச்சிருக்குல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அவனுக்கு வேற மறுக்க முடியல, அவன் ரொம்ப நல்ல அரசன். சரின்னு அந்த கிழவியை கல்யாணம் முடிச்சு அரண்மனையில் கூட்டு வந்து வச்சிருக்கிறான். அரண்மனைக்குள்ளே வந்தோடனே அவன் தேவதையாக மாறிடுறான். அப்படி அசந்துட்டான், இப்படி தேவதையாக மாறின, இந்த பார் ஒரு 2 ஆப்ஷன் உனக்கு தர்றேன். ஒன்று, அரண்மனைக்குள்ளே இருக்கும் போது தேவதையாக இருப்பேன், வெளியில் வந்தால் கிழவியாக மாறிடுவேன். அப்படி இல்லைன்னா வெளியில் வரும்போது தேவதையாக இருப்பேன், அரண்மனைக்குள்ளே வரும்போது சூனியக்கார கிழவியாக மாறிடுவேன். 2 ஆப்ஷன், உனக்கு எது வேணும்? கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பதில் சொன்னான், இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவெடு அப்படின்ட்டான். அவன் பதில் சொல்லாம, இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவெடுனோடனே இவகிட்டே அந்த முடிவு ஒப்படைக்கப்பட்டதால் அந்த சூனியக்கார கிழவி, இனிமேல் நான் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி தேவதையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு முடிவை எடுத்துட்டான்.
இது மூலமா இங்கே இருக்கிற ஆண்களுக்கு தெரிவிக்கப்படுகிற முக்கிய கருத்து என்னவென்றால், பெண்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவர்களிடமே ஒப்படைத்தால் அவர்கள் தேவதைகளாக இருப்பார்கள். ஆனால் முடிவுகளை நீங்கள் எடுத்தால் fill in the blanks, கோடிட்ட இடத்தை நீங்களே நிரப்பிக்கோங்க. அந்த முடிவு, அவங்களுடைய முடிவை அவங்ககிட்டே விடுங்க. வாழ்க்கையில் அவங்க உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய வெற்றிக்கும் துன்பத்திற்கும் எல்லாத்துக்கும் பாதியாக இருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. வாழ்க்கை மிக இனிமையானதாக அமையும். பணம் இது எல்லாத்தையுமே சார்ந்து அன்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் ஆழமாக புரிந்து கொண்டு ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. நம்ம நினைக்கலாம் வாழ்க்கை 1000 வருஷம், அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சின்னது. இந்த வாழ்க்கை எவ்வளவு சின்னது அப்படிங்கிறதுக்கு எங்கள் பட்டிமன்றத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. ஒரே வார்த்தையில், காலையில் நம்ம கண்ணு முழிச்சா காஃபி, கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால். ஒரே வார்த்தையில் இப்படிலாம் வாழ்க்கையை வரையறுக்கவே முடியாது. கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலையாட்டா பால். இதை ஒரு கவிஞன் ரொம்ப அற்புதமான தத்துவமாக ரொம்ப அழகாக சொன்னான். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ஏன்னா முடிய போகுது. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னான். ஆனால் இதை நீங்கள் நல்ல நுட்பமாக கவனிச்சாதான் புரியும். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. அது கொஞ்ச காலம் வாழ்ந்தது. அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது. அது கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது. அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டது. வண்டு கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது. அந்த வண்டை ஒரு தவளை நல்ல கார்காலத்தில் உணவாக சாப்பிட்டது. தவளையும் நல்லா வாழ்ந்தது. ஒரு மழைக்கால இரவில் தவளையின் பாடல் கேட்டு ஒரு பாம்பு வந்தது. பாம்புக்கு தவளை உணவாக போனது. பாம்பு கொஞ்ச காலம் வாழ்ந்தது. ஒரு நாள் தூரத்தில் பறந்த கழுகின் கண்களுக்கு பாம்பு நூடுல்ஸாக தெரிந்தது. கழுகு எடுத்து சாப்பிட்டுச்சு. கழுகு நல்லா வாழ்ந்துட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடனின் குறி தவறாத அம்புக்கு கழுகு பலியாகி கீழே விழுந்தது. வேடன் கழுகு எடுத்துட்டு போய் மனைவிட்ட கொடுத்தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் கழுகு 65 அவ செஞ்சு கொடுத்தா. வேடன் சாப்பிட்டான். அவனும் ரொம்ப நாள் நிம்மதியாக வாழ்ந்தான். ஒரு நாள் வேடன் இறந்து போனான். அவனை குழியை தோண்டி புதைத்து வைத்தார்கள். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. அவ்வளவுதான். நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு புழுவிலிருந்து தொடங்குறது, ஒரு புழுவிலேயே முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சின்ன குறுகிய ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனதை கொஞ்சம் விசாலமாக வைத்து மனிதர்கள், அன்பு, சமூக அக்கறை என்கின்ற ஒரு ஒற்றுமையான பாதையில் குழந்தைகளையும் வளர்த்து நம்முடைய மனதையும் லேசாக வைத்து கொண்டால் வாழ்க்கை மிக இலகுவாக இருக்கும். சுமையா இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நதியில் ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அது அப்படியே முங்கி அந்த இடத்துல கிடக்கும். ஆனால் ஒரு இலையை எடுத்து போடுங்க, அது நதியின் ஓட்டத்தில் பயணித்து கொண்டே இருக்கும். நீங்கள் மனதை கல்லாக வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் இயங்க முடியாது. ஒரு இலையை போல் இலகுவாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் பயணத்தில் உங்களாலும் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொண்டு, இந்த உலகமே அதற்கு ஏற்றாற்போல் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லையா, இது நாம நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் அமைக்கப்பட்டது. இந்த பூமி உருண்டை, இந்த பூமி என்கின்ற கிரகம் இப்ப இருக்கிறத விட 10% சூரியனுக்கு பக்கத்துல போயிருந்தா பூமி எரிஞ்சு சாம்பலா இருக்கும். 10% பூமியை விட்டு தள்ளி வந்திருந்தா இந்த பூமி உறைஞ்சு போயிருக்கும். 1/5 நிலாவுக்கு பக்கத்துல போயிருந்தா ஒரு நாளைக்கு 2 சுனாமி வரும். ஆனா எவ்வளவு பெர்ஃபெக்டா இந்த நீள்வட்ட கோடு, இந்த பூமி என்கின்ற கிரகம் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தயாரிக்கப்பட்டது. நாமும் இந்த பூமியில் வாழ்வது மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காகவும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த அழகான வாழ்க்கையில் குறை ஒன்றும் இல்லை, அத்துணையும் நிறைதான், நல்லவைதான் என்று சொல்லி இந்த குடும்ப விழாவில் பங்கு கொண்ட உங்கள் அத்துணை பேருடைய குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியமும் நிலையான மகிழ்ச்சியும் அழியாத செல்வமும் குழந்தைகளுக்கு கல்வியும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிலைத்து ஒரு பயிரை போல வளர்ந்து செழிக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.